ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் புதன்கிழமை காலை வணக்கம். காலையிலேயே வீடியோ எடுத்துட்டேன் இன்னைக்கு. ஆனால் எடிட் பண்ணி போட எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாது. அதனால நான் காலை வணக்கம் தெரியாமல் சொல்லிட்டேன். மத்தியானம் பார்த்தா மத்தியானம் வணக்கம், சாயங்காலம் பார்த்தா சாயங்காலம் வணக்கம் வச்சுக்கோங்க. டெய்லி என்ன குழம்புன்றதே பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் என்ன மாதிரி டெய்லி எனக்கும் தலை கெட்டு போது என்ன குழம்பு வைக்கணுன்றவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது என்னவோ ரைஸை போட்டு ஈஸியாக சாப்பாடை வெடிச்சிடும். அது ஒரு கேனில் இருக்கு, ஈஸியாக போட்டு வச்சிடும். ஆனால் அதுக்கு ஊற்றுற குழம்பு நம்ம தலை கெட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பாசி சாம்பார் ஆயிடுச்சு, நேற்று புளி குழம்பு காரக்குழம்பு ஆயிடுச்சு, இன்னைக்கு என்ன திருப்பி பருப்பு தான். என்ன பருப்பு போடாமல் வேற ஒரு பருப்பு, கடலப்பருப்பு போட்டு சுரக்காய் போட்டு கூட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு பாசி பருப்பு திக்னஸ் வரதுக்காக கொஞ்சோண்டு பாசி பருப்பு போடுவோம். போட்டு கூட்டு காய் பொரியல் பண்ணலான்னா இதுக்கே டைம் இல்லை. அப்புறம் எங்கே நான் காய் பொரியல் பண்ணுறது 8 மணிக்கெல்லாம். அப்புறம் என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய். தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க எங்கள் அம்மா. நான் தான் சொல்லி கொடுத்தேன், ஆனால் செய்கிறதெல்லாம் எங்கள் அம்மா தான் செய்வாங்க. இப்படி செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட். இந்த சாம்பார், இந்த மாங்காய் தொக்கு செஞ்சால் இட்லிக்கு தோசைக்கு அப்புறமேட்டு சாப்பாட்டுக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஐயோ ஐயோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே சொல்கிறேன், நான் பாராட்டுறதுக்காகலாம் சொன்னேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாப்பாடுக்கெல்லாம் கேட்கவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திளி சாம்பார், பிளெயினாக சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார் இருக்கும், அது வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 காய் இருந்துச்சு, கேரட்டும் பீன்ஸும் இருந்துச்சு. மட்டும் போட்டு பேருக்கு வெஜிடேபிள் உப்பிட்டு. பட்டாணி இல்லை, கேப்சிகம் இல்லை, எல்லாம் போட்டிருக்கலாம், அரியறதுக்கு டைம் இல்லை, பட்டாணி இல்லை. அதனால இது 2 மட்டும் போட்டு வெஜிடேபிள் உப்பிட்டு பண்ணிட்டோம். உப்பிட்டு பிரியாணி கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி தான் பண்ணுறோம். எல்லாத்தையும் போடுறோம், கறி ஒன்று போடுறதில்ல, அவ்வளோதான். அதுக்கு என்ன சைட் டிஷ்ஷு, இதை விட்டா வேற என்ன? கடல சட்னி தான். கடல சட்னி அரைச்சி வச்சுட்டோம். எங்கள் வீட்டில் புதன்கிழமை இதுதான் சமையல். நீங்களாம் என்ன சாப்பிட்டேன்னு கமெண்ட்